வணக்கம் மக்களே. நம்ம இப்போது பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் மார்னிங் ஒரு 5:30-6 மணிக்கு இப்படி தான் இருக்குது. மார்னிங்கே டிராஃபிக் இல்லை, பட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மார்னிங்கில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அங்கே டிராஃபிக்குன்ற பேச்சுக்கள்லாம், பட் ஆனால் அங்கங்கே பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பிஜி சாப்பாடு. டே 1 பிஜிக்குள்ளே வந்தாச்சு. பிஜிக்குள்ளே வந்தோடனே நம்மளுக்கு ரூம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பெட்டு. ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அங்கே கிடக்கும் துணி, அங்கங்கே கிடக்கும். பேச்சுலர் ரூம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு அலாகேட் பண்ணியிருக்கிறது தான். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு முதல் நாளே புளியோதரையும் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. இப்படி பொடி போட்டு தான் இருக்கும். மத்தியானத்தில் சாம்பார், எப்போதும் போல் சாம்பாரே தான் இருக்கும். நைட்டில் அவங்க சப்பாத்தியும் இருக்கும், ரைஸும் இருக்கும், ஏதாவது ஒரு காய் இருக்கும். அடுத்த நாள் டே 2ல் காலங்காத்தால் கோந்து கரைக்கிற ரவை இருக்குது. ரவைக்கு மத்தியானத்துக்கு அதே சாம்பார், நைட்டுக்கும் அதே சப்பாத்தி, ரைஸ் இருக்கும், ப்ளஸ் கொண்டக்கடலை கொடுத்துருந்தாங்க. 3ஆவது நாள் இட்லி போட்டிருந்தாங்க. இட்லியும் நம்ம ஊர் இட்லி நல்லா இருக்காது, ரவை இட்லி. இது புளிக்குழம்பு கிடையாது, புளிக்குழம்பு மாதிரி. ஆனால் புளி கிடையாது, புளியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஆக்கலாம் விநாயகர் சதுர்த்தின்றனால வெஜிடபிள் புலாவ் மாதிரி போட்டு ஒரு லட்டு வச்சுருந்தாங்க. 4ஆவது நாள் லெமன் சாதம். காலையிலே லெமன் சாதம் போட்டாங்க. மத்தியானத்துக்கு அதே சாம்பார். ஒரு விளம்பரத்தில் உள்ள சாம்பார் அதே தான் சாம்பார் இருக்கும். 4ஆவது நாள் நைட்டும் அதே சப்பாத்தி ப்ளஸ் இது போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் பெங்களூரில் நிறையா பசங்க பேச்சுலர் சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் பெங்களூரில் யாராவது உங்கள் பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம உங்கள் மதுரை பையன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.